தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். யுஎஸ் காங்கிரஸ்மேன் திரு ரைலி மோர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்னன்னா, Christians have been in India since St. Thomas the Apostle traveled to the Malabar coast just decades after the resurrection of our Lord Jesus Christ. But despite this long Christian history, India's parliament is considering amending foreign contribution regulation amendment. அங்க வாங்க, rules to permit government takeovers of churches and religious charities. This is a clear attack against Christians. என்ன வார்த்தை யூஸ் பண்றாரு? This is a clear attack against Christians. If this bill proceed in this way, it will be a point of major concern in our bilateral relationship with India. ஐயா, ஃபர்ஸ்ட் நீங்க போட்ட அந்த ட்வீட்ல இதே பொய். சென்ட் தாமஸ் அவர்கள் இந்தியா, குறிப்பா சவுத் இந்தியா வந்தாரு அப்படிங்கிறதுக்கு ஆதாரமே கிடையாது அப்படின்னு பிஜேபியோ ஆர்எஸ்எஸ்ஓ யாரும் சொல்லுங்க. உங்களோட போப்பு திரு பெனடிக்ட் அவர்கள் செப்டம்பர் 27, 2006 என் நினைவு சரியா இருந்தா அப்ப அவரே சொல்லியிருக்காரு, போப் அவர்கள் சவுத் இந்தியா போனாரா என்னங்கிறது ஆதாரம் இல்லை அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. சரிங்களா? ரெண்டாவது, ஒரு நாட்டுல ஒரு சட்டமோ ஏதோ கொண்டு வரதுல அடுத்த நாடு எப்படி கமெண்ட் அடிக்கலாம்? உங்களுக்கு என்ன வேலை? நீங்க என்ன இந்தியா பிரஜையா? இந்தியா என்ன சட்டம் வேணா கொண்டு வரும், அது அவங்களோட உரிமை. அதுல எப்படி நீங்க மூக்க நுழைக்கலாம்? இப்போ உங்க நாட்டுல இல்லைங்க, நீங்க இதெல்லாம் மாத்தணும், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்தியா சொன்னா கேட்பீங்களா? இன்னொன்னு என்ன சொல்றீங்க, இது முழுக்க முழுக்க கிறிஸ்டியன்ஸ்க்கு அகெயின்ஸ்டா சர்ச்சஸ். இதே மாதிரிதான் என்ஆர்சிசிஏ கொண்டு வரப்ப, ஐயோ இந்த சட்டம் வந்துடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, முஸ்லீம்ல யாருமே இங்க இருக்க மாட்டாங்க, சிறுபான்மை எல்லாம் பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பிடுவான்னு அப்படி பயமுத்தினாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இப்போ ஒரு பயமுத்துறது, இந்த சட்டம் வந்துச்சுன்னா சர்ச்சஸ்லாம் இருக்காது, கிறிஸ்டின் ஆர்கனைசேஷன் இருக்காதுன்னு. லாஸ்ட் என்ன முடிச்சிருக்கீங்க? இதை கொண்டு வந்தா பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப்ல ஒரு கன்சர்ன். இதெல்லாம் மோடி அவர்கள் கண்டுக்கிறதே இல்லை. நீ எப்படி வேணா என்ன வேணா பண்ணிட்டு போங்கிறதுதான் சொன்னீங்கல்ல. யாராவது ரஷ்யாட்டேந்து ஆயில் வாங்கினீங்க அவ்வளவுதான் அப்படின்னு, என்ன வேணா பண்ணிட்டு போ, அப்படிதான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி எங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் உங்க இடத்துலயே உங்களுக்கு பல்பு கொடுத்தாரு. அதை கண்டுக்காம இந்த ஜூலை மாசம் அருமையா ரஷ்யன் ஆயில் நம்ம மோடி அரசாங்கம் உங்களை சொல்றத காதுல கூட வாங்காம லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரிதான் நீ என்ன வேணா பண்ணுங்க. தெளிவா மோடி அரசாங்கம் சொல்லியிருக்காங்க, எங்களோட வெளியுறவுத்துறை கொள்கைங்கிறது மக்கள் நலம் சார்ந்தது, எந்த கட்சிக்கோ அமைப்புக்கோ கிடையாது, மக்கள் நலம் சார்ந்தது. அதுக்காக நாங்க என்ன வேணா பண்ணுவோம்னு. அதே மாதிரி இந்த எஃப்சிஆர்ஏ நிச்சயமா கொண்டு வாங்க. அதனால ட்ரம்ப் டூக்கா விட்டாலும் சரி, விட்டாலும் சரி, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. மக்களே, இந்த எஃப்சிஆர்ஏ ஏன் வரணும், ஏன் முக்கியம், நீங்களே பார்த்துக்கோங்க. எதற்கு வெளிநாட்டுக்காரர் இதுக்கு பதறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஃப்சிஆர்ஏங்கிற ஏன் வரணுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அதை வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இந்த திமோத்தி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குங்க. அந்த திமோத்தி இங்க இந்தியால அவங்க அந்த ஃபெம்மா எஃப்சிஆர்ஏ எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்றதே கிடையாது. அவங்க பண்ண அல்சாட்டியும் அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்கிறத ஒரு சின்ன ஒரு நினைவூட்டல் தான் இது. கண்டிப்பா நிச்சயமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் சின்னதா ஒரு நினைவூட்டல். இடி ஒரு ரைடு பண்ணியிருக்காங்க, பெங்களூர் போலீஸும் இடியும் சேர்ந்து. என்னன்னா, இந்த திமோத்தி ஆர்கனைசேஷனு ஃபாரின் காசை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதுல டெபிட் கார்டு மூலியமா. இது ஹெட் குவார்ட்டர் சொல்லிட்டேன், நார்த் கரோலினால இருக்கு. இது இந்த காசு கொண்டு வந்திருக்காங்களா 92 கோடி. இது எல்லாமே ஏடிஎம் மூலியமா, அதாவது டெபிட் கார்டை வச்சு இந்த ஏடிஎம் மூலியமா வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. எங்கன்னா முழுக்க முழுக்க கர்நாடகா, சத்தீஸ்கர், அசாம்ல நவம்பர் 2025 ஏப்ரல் மாசம் 2026 அதுக்குள்ள இந்த காசை வித்ட்ரா பண்ணிருக்காங்க. இதுல இன்னும் அதிர்ச்சியா ஒண்ணு தகவல் இருக்கு. முக்கியமான ஆளு இதுல இன்வெஸ்டிகேட் பண்ணதுல முக்கியமான கைது பண்ணப்படுறாங்க. யாருன்னா அஜித் வர்கீஸ். அவரு தான் பினான்சியல் ஹெட்டுங்க. இது எதுக்கு? இவர் ஒரு கேரளாக்காரர், மதம் மாறினவர். இவர் தான் 1000 ஃபாரின் டெபிட் கார்டை கொண்டு வந்திருக்காரு. அடுத்தது ஜோனதன் எஸ் ராஜன். அவர் தான் இந்தியன் ஆபரேஷன் ஹெட். அவர் எங்க இருக்காரு? பெங்களூர்ல இருக்காரு. அவர் இந்த பினான்சியல் ஒர்க்கை பாத்துக்கிறாரு. அடுத்தது மார்க். அவரும் பெங்களூர் ஏர்போர்ட்ல அவர் கைது செய்யப்பட்டு ட்ரூஸ்ட் பேங்க் டெபிட் கார்டு அப்படிங்கிற பேங்க் டெபிட் கார்டை தான் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த மத்தாய் அப்படிங்கிற நம்ம சொல்ல அஜித் வர்கீஸ் அவரோட ஆபீஸ்ல ரைடு பண்ணதுல 37 லட்சம் காசும் மத்த
மற்ற ஆதாரங்கள் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கைப்பற்றப்பட்டிருக்குங்க அவரோட ஆபீஸோட இதுல ரைடு பண்ணதுல. இந்த ட்ரூஸ்ட் பேங்க் இந்த டெபிட் கார்டு வந்து பிசிக்கலா யூஎஸ்ல கொடுக்கப்படுற டெபிட் கார்டு. இது லார்ஜ் ஸ்கேலா வந்து ஏடிஎம்ல நம்ம ஒவ்வொரு பேங்கோட ஏடிஎம் இருக்கு பாத்தீங்களா, அங்க போய் நம்ம எல்லா பேங்க்லயும் போய் ஏடிஎம்ல போய் எடுத்துக்கலாம் அந்த டெபிட் கார்டை வச்சு. 23 டெபிட் கார்டு அந்த ட்விஸ்ட் பேங்க் அந்த இதை வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. சந்தோஷ் குமார் அவர் தான் வந்து இந்த மத்தாய் அவர் சொல்லி இந்த கேஒய்சி ஃபார்ம் பண்ணுவோம் தெரியுங்களா, அந்த அவர் பேர்ல தான் இந்த கேஒய்சி நடைபெற்றிருக்கு. அது இல்லாம இதுல சத்தீஸ்கர்ல சாக்கோ, பப்ளு குர்னி அசாம்ல, சுப்ரீம் ஜாய் மைசூர் இவங்க 3 பேரும் இதுல கேஒய்சி பண்ணிருக்காங்க. இது எல்லாமே எதற்கு அப்படி இந்த காசெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சர்ச்சஸ் வந்து இங்க கட்டுறதுக்காக. இவங்களே சொல்லியிருக்காங்க ப்ராஜெக்ட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 2009 இந்த திமோத்தி அறிவிச்சிருக்காங்க. திமோத்தி மட்டுமே அபிஷியலா சொல்லியிருக்காங்க 23 லட்சம் பேரை நாங்க இந்தியால கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். 23 லட்சம் பேரை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க கிறிஸ்டியானிட்டியில. இந்த காசு எல்லாமே இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே எப்படி இங்க வந்துச்சுன்னா ஜனவரி 2024 இருந்து மார்ச் 2026 இந்த மொத்த காசையும் இந்தியாவுக்குள்ள அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஒண்ணு ரிவீல் ஆகுது. நம்ம சொன்னோம் தெரியுங்களா, காசு எல்லாமே அதுல 6 கோடி காசு 2 இடத்துல வித்ட்ரா பண்ணிருக்காங்க. எங்கன்னா பஸ்தரும் இந்த தம்தாரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சத்தீஸ்கர். இந்த பஸ்தர் இது எந்த அளவுக்கு நக்சல் கட்டுப்பாட்டுல இருந்துச்சு, என்னென்னலாம் நக்சல்கள் வந்து பொதுமக்களுக்கு இடையூறாகவும் கொடுமை பண்ணாங்கன்னு ஒரு படமே வந்திருக்கு. முடிஞ்சா நேரம் இருந்தா தயவு செஞ்சு போய் பஸ்தர் படத்தை போய் பாருங்க, நம்மளால பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு கொடுமைகள் வந்து நக்சல் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல இந்த 6 கோடி வந்து அவங்க வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்த வர்கீஸ்ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவர் வந்து இந்த மாவோயிஸ்ட் அதிகமா இருக்குல்ல தம்தாரி ரீஜியன்ல அவர் வித்ட்ரா பண்ணியிருக்காரு. இதே மாதிரிதான் கோல்பாரா அசாம்ல, அதுவும் அந்த மாவோயிஸ்ட் அதிகமா இருக்கிற ஏரியா, இங்க எல்லாம் இவங்க வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே என்னன்னா இடது சிந்தனை. இந்த மாதிரி மாவோயிஸ்டுகள் ஏரியாலயோ அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிற ஏரியால தான் இவங்க எல்லாம் இந்த ஃபாரின் ஃபண்டை வித்ட்ரா பண்ணியிருக்காங்கன்னு எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு. அதுலதான் யுஏபிஏ எஃப்ஐஆர் வந்து அவங்க மேல பதியப்பட்டிருக்காங்க. அதுல இடி வந்து தெளிவா சொல்றாங்க, இது வந்து முழுக்க முழுக்க இந்த ஃபாரின் ஃபண்டை வேற விதமா தேச விரோத செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு இடி சொல்றாங்க. இத கர்நாடகா ஹைகோர்ட் தெளிவா சொல்லுது, வெறும் கன்வர்ஷன் கிடையாது, நம்ம தேச விரோத செயலுக்கு முழுக்க முழுக்க இந்த பணம் வந்து உபயோகப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெயில் எல்லாமே ரிஜெக்ட் பண்றாங்க. கர்நாடகா ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்கு. அப்ப இத வச்சு நீங்களே சொல்லுங்க மக்களே, எஃப்சிஆர்ஏ நமக்கு வேணுமா வேணாமா? ஒரு என்ஜிஓன்னு சொல்லி மக்களுக்கு நல்லது பண்றேன்னு அந்த திமோத்தி இங்க வந்து நக்சலுக்கு காசு கொடுக்கறது, சர்ச்சஸ் அதாவது மலைவாழ் மக்களா இருக்கிற ஏரியால போய் சர்ச்சை கட்டிட்டு அங்க மதம் மாற்றம் செய்யறது, 23 லட்சத்துக்கும் மேல நாங்க மதம் மாற்றம் செஞ்சிட்டோம்னு அவங்களே பெருமையா போட்டு ப்ராஜெக்ட் இந்தியான்னு ஒண்ணு ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு நம்ம இந்தியால வந்து அவங்க காசை எந்த அளவுக்கு சட்ட விரோதமாகவும் இந்தியா விரோதமா செயல்படுறாங்க. அப்ப இந்த எஃப்சிஆர்ஏ கொண்டு வர்றது நல்லதா நல்லது இல்லையா? இதெல்லாம் இப்ப கண்டுபிடிச்சு மோடி அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கருப்பு பூனை இருக்கு பார்த்தீங்களா, அவங்க வெளியில வந்துகிட்டே இருக்காங்க. அது எந்த லெவல்ல ஹைல இருக்குன்னு பாருங்க. சாதாரண லெவல் கிடையாது. யூஎஸ் காங்கிரஸ்மேன் ஆளுகிற அரசாங்கத்துல ஒரு ஆளு அவர் வந்து சொல்றாரு எஃப்சிஆர்ஏ செல்லுபடியாதுன்னு. சோ இந்த மாதிரி ஒரு நாட்டோட சட்டத்தை என்னைக்கு எதிர்நாட்டு வந்து அவங்க வந்து குரல் கொடுக்குறாங்களோ, எதிர்த்து குரல் கொடுக்குறாங்களோ அன்னைக்கே தெரியும் இந்த சட்டம் நிச்சயமா அந்த நாட்டுக்கு பயனுள்ளதா இருக்க போகுதுன்னு. சோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான், எந்த மிரட்டலுக்கு உருட்டலுக்கும் மோடி அரசாங்கம் பணிந்து நம்ம பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி இவங்க லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி எஃப்சிஆர்ஏ நிச்சயமா அமெண்ட்மெண்ட் பண்ணதான் போறாங்க. இது என்ன, இதுக்கு பின்னாடி என்னென்ன இந்தியாவை நோக்கி சதி வேலைகள் நடந்தது அப்படிங்கிறது நமக்கு பல விஷயங்கள் உண்மைகள் தெரிய வரதான் போகுது. அடுத்த 2வது முக்கியமான விஷயம் வந்து சோனம் வாங்சுக்.
அவர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சிஜேபி ப்ரொட்டஸ்ட்ல ஹங்கர் ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சு ஆதரவு கொடுத்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து அந்த பேப்பர் லீக் பொறுப்பேற்று அவரை ரிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 3 கோரிக்கையெல்லாம் வச்சாரு. அதை மத்திய அரசாங்கம் செவிசாச்சனால அவர் வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக்லாம் வந்து விடுவிச்சு தேச நலன்ல போய் அவரை சிஜேபிலாம் விமர்சிச்சாங்க. என்ன சொன்னாரு, நான் ரயில்ல பயணம் பண்றவன், ரொம்ப நல்லா இருக்கு, என் ஊர்ல இருந்து பயணம் பண்றது சூப்பரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு உடனே பாத்தீங்களா இவர் யாருன்னு சொல்லிட்டு உடனே சிஜேபி பராண்டாங்கல்ல. அவர் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, இதே மாதிரிதான் பராண்டாங்க. யாருன்னா ராகுல் காந்தி அவங்களாம், காங்கிரஸ் ஆட்களாம். என்னடா இதுன்னு பார்த்தா, இந்த மாதிரி என் மனைவி வந்து உங்க பேட்டியில வந்து சொன்னாங்க, ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டியில, எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவரு ஏன் போய் பிஎம் மோடி அவர்கள் வீட்டெல்லாம் முற்றுகிறது, இதெல்லாம் வந்து சரியான செயல் கிடையாதுன்னாங்க. உடனே பாத்தீங்களா, இவங்க இந்துத்துவ ஆளு, இவங்க சாமி கும்பிடுறவங்க, இவங்களுக்கு மத நம்பிக்கை உண்டு அப்படின்னு சொல்லி அவங்க போராண்டி எடுத்துட்டாங்க. நானு ஆசைப்பட்டது எதிர்கட்சி தலைவரா இருக்காரு, அவர் முன்னிலையில அவர் வந்து நமக்கு ஆதரவு கொடுத்து அவர் வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக் முடிக்கிறப்ப இருக்குன்னு ஆசைப்பட்டேன். அதை நாங்க அவர்கிட்ட கேட்டோம். ஆனா எங்களுக்கு செவியே சாய்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராகுல் காந்தி அவர்கள் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இது வந்து புதுசு கிடையாது. ஏன்னா சிஜேபி ப்ரொடெஸ்ட்க்கு நேரா நம்ம ராகுல் காந்தி அவர்கள் போவே கிடையாது. ஏன், எங்க நம்ம போனா டெல்லியில எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அண்ணா ஹசாரே போராட்டம் அப்படியே பெருசாகி அவங்க ஆட்சியை பிடிச்சி காங்கிரஸ் எதிராக வந்தாங்களோ, அதே மாதிரி நம்ம போய் கலந்துக்கிட்டோம்னா நமக்கு எதிராக வந்துருவாங்க, பிஜேபிக்கு அகெயின்ஸ்ட் சிஜேபி ஆயிடும், நம்ம காணாம போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய அரசியல் நோக்கத்துக்காகவே அவரை போய் சிஜேபி ப்ரொடெஸ்ட்ல கலந்துக்கவே இல்லைங்க. இது ஒண்ணா. இப்ப இந்த சிஜேபியும் காங்கிரஸும் ஜார்க்கண்ட்ல கிட்டத்தட்ட ஜூலை 25 பெரிய போராட்டம் நடக்குது. இவங்கள மாதிரி எந்த ஒரு சட்டவிரோதமான கூச்சலோ, ஆன்டி ஸ்லோகனோ, ஆன்டி ஹிந்து ஸ்லோகனோ எந்த விஷயமும் இல்லாம உண்மையான மாணவர்கள் போராட்டமா அங்க நடைபெற்று இருக்கு. பெரிய மலையில கூட அவங்க உண்ணாவிரதம் இருக்காங்க. அதுல 2 பேர் வந்து உடல்நிலை சரியில்லாம இப்ப வந்து ஆஸ்பத்திரியில இருக்காங்க. அதற்கு கூட இவங்க 2 பேர் போய் குரல் கூட கொடுக்கல. அங்கேயும் இதே மாதிரிதான். அங்க வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து ஒழுங்கா நடத்தப்படலை, அதை விசாரணை பண்ணணும், மறுதேர்வு வைக்கணும், நீதிமன்றம் உத்தரவுல விசாரணை நடக்கணும், சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு தான் கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா சிஜேபியும் போல, இங்க இருக்கிற காங்கிரஸ் தலைவரும் போறல. சிஜேபி மாணவர்களுக்காக நாங்க வருவோம்னாங்க, அவங்களும் போல. இவரு ஜென்சியோட குறைய கேட்பேன்னு நடைபயணம்னு ஆரம்பிச்சாரு, இவரும் அங்க போல. சோ இவங்க 2 பேரும் நோக்கமே தெரியும், மாணவர்களுக்காக நோக்கமா இல்ல 29 தேர்தல் இவங்க நோக்கமானு இந்த ஜார்க்கண்ட் விஷயத்திலே தெரிய வந்துச்சு. ஜார்க்கண்ட்ல யார் ஆறா, பிஜேபி ஆள்ல. அதனால இவங்க 2 பேரும் அங்க போகவே கிடையாது. இப்ப அங்க கம்யூனிஸ்ட் இதெல்லாம் கேட்டோன்னா யாருமே போகவே இல்லைன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் மாணவர் அமைப்பு ஒரு 20 நாள் நான் வந்து சாப்பிடாம இருந்தேன்னு சொல்லிட்டு வீல் சேர்ல கூட ஏஞ்சிக்க முடியாது, ஒரு ஆளால அப்படி கை பிடிச்சுதான் ஒரு அம்மனி ஏந்திருப்பாங்க, நேஹா போரான்னு அவங்க. ஆனா அந்த தர்மேந்திர பிரதான் டிசைன் பண்ணோடனே அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டில செமையா டான்ஸ் ஆடிப்பாங்க. ஏன்னா 20 நாள் பட்டினியா இருந்தாங்க, எப்படா அடுத்த நாள் இவ்வளோ என்னத்தை சாப்பிட்டாங்கன்னு தெரியல, இப்படி டான்ஸ் ஆடுறாங்களே அப்படின்னு ஷாக் கொடுத்த அந்த நேகா தான் நம்ம ஜார்க்கண்ட்ல போய் வீரவசனமா இங்க சிஜேபி மாதிரி ராமர் 370 இது பண்ணுன்னு சொல்லிட்டு கொச்சையா பேசலாம்னு சொல்லிட்டு அங்க போய் தேசத்துக்கு எதிராகவும் ஆளுகிற அரசாங்கத்துக்கு எதிராகவும் கோஷம் போட, அது உண்மையான மாணவர் போராட்டம்ல, இங்க மாதிரி கிடையாதுல்ல. அங்க அடிச்சு தப்பி விட்டாங்க, ஓடிப்பு இந்த மாதிரி எல்லாம் பேசாது. உண்மையா மாணவர் போராட்டம் என்ன விஷயம்னா பேசாதான் பேசுங்க, அது இங்க வந்து அரசியல் ரீதியா மாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு மேடையை விட்டு இறக்கி விட்டாங்க. அங்க அதே போராட்டத்துல இவங்க ஏபிவிபி மாணவர் அமைப்பு இருந்துச்சு 14 நாளா, எந்த கூச்சல் குழப்பமும் வரல. கம்யூனிஸ்ட் பூந்துச்சு, தாமை பூந்த வீடு விளங்காத மாதிரி கம்யூனிஸ்ட் பூந்துச்சு, போலீஸ் தடியேடி அங்கேயே அந்த மாணவர்கள் வந்து பிரச்சனையாகி நீங்களாம் ஒன்றும் வர வேணாம்னு சொல்லிட்டு அந்த அம்மாவையே இறக்கி விட்டு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சுங்க. ஸோ இந்த ஜார்க்கண்ட் போராட்டத்தை வச்சே தெரிஞ்சுக்கலாம் சிஜேபியோட கொள்கை என்ன, நோக்கம் என்ன, நம்ம எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியோட உண்மையான முகம் என்ன, சோனம் வாங்சாக் அவர் வேற ஒரு கூடுதலான தகவல் சொல்லியிருக்காரு, நம்ம கம்யூனிஸ்டோட கொள்கை என்ன. இந்த ஒரு போராட்டம் 3 பேர்த்தோட உண்மையான முகத்தை தோல் உரிச்சு காமிச்சிட்டாங்க. ஸோ
இப்ப இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா சிஜேபி பத்தி நிறைய விஷயம் வருது. மெட்டாவே வந்து மன்னிப்பு கேட்டாங்க. ஆமாங்க, நாங்க பெய்டு ப்ரமோஷன் கொடுத்தா பயங்கரமா ப்ரமோஷன் பண்ணுவோம்னு. அந்த பெய்டு ப்ரமோஷன்ல சிஜேபி இன்வால்வ் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இப்ப விசாரணை வேற தொடங்க போறாங்க. நிறைய பாகிஸ்தான் தொடர்புகள், ஃபாரின் பாட்லாம் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்கு இன்ஸ்டாகிராம்ல சிஜேபியோடதுன்னு சொல்லிட்டு இப்ப விசாரணை தொடங்கிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட உண்மையான முகம் வெளுத்து போகும். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.